பட் எங்கேயோ போயிடுச்சு. அந்த பயலுகள பத்தி சின்ன பசங்க அதான் ஜெர்சி கிட், 2கே கிட்ஸ் அவங்க அவங்க அப்பனை பெத்தவங்க, அவன பெத்தவங்க இதுவெல்லாம். சரி, இப்படியே பேசின்னு போனா அந்த ஆமா என் குமுறல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். என் குமுறல்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் கெட்ட வார்த்தையில போய் முடியும். கெட்ட வார்த்தை வேணுனா சாதாரணமான கெட்ட வார்த்தை வராது. அவ்வளோ பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் வரும். அது எதுக்கு? எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினாலும், எவ்வளோ காரம் சாரமா பேசினாலும், அந்த பயலுக்கு உணர்ச்சி கிணர்ச்சி வரப்போறதில்ல. அவன் உணர்ச்சி இருந்தா தானேப்பா! அவன் மாட்டுலேயும் கேவலமா போயிட்டான். மாட்டுக்காவது எருமை மாட்டுக்கு கூட கொஞ்சம் இப்போலாம் சொரணை வந்துருச்சு. இப்ப இவனுங்களுக்கு சொரணை சூடு கீடு எதுவுமே கிடையாது. நீ அவ்வளோ கழுவி ஊத்து. நானே சொல்லுவேன், எவ்வளோ பேர் கழுவி ஊத்துனாலும் அப்படியே துவைச்சு விட்டுட்டு போயிட்டே இருடா. நானே அடிக்கடி சொல்லுவேன். நான் சொல்றதில்ல. இதெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் கூட சொல்லியிருக்கிறார். உன் மீது எரியப்படும் விமர்சனங்கள் என்னது கற்கள் போன்றது. உன் மீது எரியப்படும் விமர்சனங்களை கற்களாக நினைத்து கொண்டு கைகளால் தடுத்து அப்படியே அவன் மூஞ்சியை திருப்பி விட்டுட்டு நீ பாட்டு உன்னுடைய முன்னேற்றத்தை நினைத்து நடந்து சென்று கொண்டே இருன்னுவார். தோல்விகளாக அதை பற்றி கவலையப்படாத, ஏறி மிதித்து நடந்து கொண்டே இரு அப்படின்வார் ஆபிரகாம் லிங்கன். சரி, அவரை விடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் பெண்களின் அடையாளம் சமையல் அறையில் மட்டுமே முடிந்து போனது. இன்று பெண்கள் மருத்துவர்கள், காவலர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலாளிகள், விளையாட்டு வீராங்கனைகள் என பல துறைகளிலும் சாதனை படைக்கிறார்கள். அவர்களின் இந்த வளர்ச்சியில் சௌகரியமும் நம்பிக்கையும் மிக அவசியம். உண்மைதான். மகளிர் தினம் நேற்று இல்லையா? அதே அவர் விஜய் கூட வந்து அந்த மகளிர் தினம் அந்த மகாபலிபுரம் அந்த மீட்டிங்கில் அவருடைய அறிக்கைகள்லாம் பார்த்தேன், உறுதிமொழிகள்லாம் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் நான் கேட்டதில்லை. எவ்வளோ மீட்டிங், அது நமக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை. பட் எதுவும் பரவாயில்ல. கொஞ்சம் அவர் எடப்பாடி 2000 இவர் 2500 அதெல்லாம் விட சில பெண்களுக்கு வந்து அந்த அம்மா பேர் என்னது, நச்சி அந்த படை பாதுகாப்பு படை ஏதோ சம்திங் வெப் கேம். ஆமாம், யாருன்னே தெரியாது. பட் அவங்க வந்து ட்ரெஸ்ஸில் வந்து யூனிஃபார்மில் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸில் வந்து கேமரா இருக்கும். அது கண்டிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட அவர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் எல்லாவற்றையும் தடுப்பதற்கு அது வந்து ஏதுவாக இருக்கும். நல்ல விஷயம். அது ஒன்று பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் ஒன்று பிடிச்சிருந்தது, இந்த பட்டன்ஸு. ஆமாம், ஏதாவது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆபத்துன்னா உடனே எல்லாம் நம்ம ஆட்டோ முதற்கொண்டு சாத்தியப்படுமா என்னன்னு தெரியல. பட் ஃபாரின்லலாம் அந்த மாதிரிலாம் முடியும். ஃபாரின்லலாம் அமெரிக்காவிலலாம் ஒரு பிச்சைக்கார பையன் தான் அந்த ஊரில் வேலை இல்லாத இளைஞர்கள் ட்ரக்ஸ் போட்டு ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்களா, ரோட்லேயே படுத்துப்பான், கார் அடியில் படுத்துப்பான். அவனுங்கெல்லாம் பசிக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவனுங்களுக்கு வசதியாக அங்கங்கே பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன் அமுக்குனா போதும், உடனே இம்மீடியட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு சாப்பாடு அந்த இடத்துக்கு வந்துடும். அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் அப்படியே அந்த ஃபிலடெல்பியா அங்கே நிறைய ஓடுது, சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி அவனுங்க இருக்கானுங்க. அந்த பசங்க எல்லாம் இங்கேருந்து எல்லாம் போய் எல்லாம் அவனுங்க வேலையை பறிச்சுட்டானுங்க. அவனுங்கள குடிகாரனை ஆக்கி அவனுங்கள வந்து வேலை வெட்டி இல்லாமல் பண்ணி எல்லாம் இங்கேருந்து போனவனுங்க தான். இந்தியா அங்கே இங்கேருந்து எல்லோரும் இல்லீகல் இமிக்ரன்ஸ் லஞ்சம் கொடுத்து அப்படியே அந்த மெக்சிகோ பார்டர்லேருந்து உள்ளே பூந்துடுறது. அப்புறம் இந்த தென் அமெரிக்காவை ஒடிச்சு கொலம்பியாவை அந்த பக்கம் இருந்து அப்படி உள்ளே பூந்துடுறது. அதெல்லாம் எப்போ ஏகப்பேர். இது பழைய கதை, இது ரொம்ப பழைய கதை. இப்போ தான் எல்லாம் அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் ஐ மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்கிறாரு. அதனால் அவங்க எல்லாரையும் தொட்டி விட்ருவாங்க. இனிமேல் அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது போர் மிகப்பெரிய அளவில் இது போகும். பைபிளில் இருக்குங்க, பைபிளில் இருக்குது. ஈரான் வந்து வாட் அது விட்ரு, அதெல்லாம் வேணாம், பழைய கதை அதெல்லாம் வேணாம். பட் இருக்குது, இந்த போர் நிச்சயமாக கண்டிப்பாக அரங்கேறும். சரி, அப்புறம் என்ன அந்த பெண்களை பற்றி பேசுனேனே, மகளிர் தினங்களை பற்றி பேசுனேன், என்னப்பா அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் பெண்கள் அடையாளம் சமையல் அறையில் இருந்தது. ஓகே, இல்லை சொல்ல. எனக்கு 63 வயசு. என்னை பெற்றால் என் அம்மாவே என்ன உலக படாத பாடுலாம் பட்டிருக்கு. இப்படிலாம் பாடுபட்டுது அப்படின்றத நான் கண்ணாடியே பார்த்துருக்கேன். அந்த காலத்துலேயே, எந்த காலத்துலேயே 63 வருடங்களுக்கு முன்பே 63 வருடங்களுக்கு முன்பே எனக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும்போதெல்லாம் என் அம்மா எவ்வளோ சிரமப்பட்டுச்சு, கஷ்டப்பட்டுச்சு, மானத்தை காப்பாற்றிக்க எப்படி போராட்டுச்சு, எவ்வளோ காம கொடூரங்கள் சுற்றி கொண்டு இருந்தானுங்க, எவ்வளோ சின்ன பாப்பாவெல்லாம் அந்த காலத்திலேயே பாலியல் கொடுமைகள் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. எல்லா கருமமும் இழவும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது. ஆண்களையே அந்த காலத்தில் சின்ன பசங்களை
ஆம்பளைங்களே தூக்கிட்டு போயிட்டு புதரில் அங்கே இங்கெல்லாம் பாலியல் துன்பங்கள்லாம் கொடுத்து கொன்றது போனது வந்ததுலாம் இருக்குது. இன்றைக்காவது பரவாயில்ல, டெக்னாலஜி வளர்ந்துக்குது, ஏதோ கண்டுபிடிச்சா கூட அப்படியே மறைச்சிடுறானுங்க. அப்போல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏமா பண்ணி போட்டுட்டு எங்கேயாவது ஆற்றுல கீத்துல தூக்கி போட்டு காவாயில் கீவலை தூக்கி போட்டு போயிடுவானுங்க. அது ஏதோ கழுகு காக்கா துணிட்டு போயிடுவாங்க. அப்போ அப்போல்லாம் அதெல்லாம் இல்லை அந்த மாதிரி. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் 4 கோடி பேர் தாங்க இருந்தாங்க 1950களில். இந்தியாவே எவ்வளோ 4 கோடி மக்கள் தான், மக்கள் தொகை. நான் பார்த்துருக்கேன் ஒரு எவ்வளோ வருஷங்களுக்கு முன்பால், ஒரு 76 ஆண்டுகளுக்கு முன்பால் இந்தியாவுடைய மக்கள் தொகை ஒரு 4 கோடி ஏதோ சம்திங் தான். இன்றைக்கி 140 கோடி. 4 கோடி இருந்தப்பயே நாரி போனது தான் இருந்ததுங்க. 4 கோடி பேர் இருந்தாங்கல்ல 1950களில். ஆமாங்க, 47 தானே சுதந்திரம். 1947 தானங்க சுதந்திரம். அப்போவே வெள்ளைக்காரங்காலத்திலேயே ஏகப்பட்ட கொள்ளைக்காரனுங்க நொள்ளக்காரனுங்க எல்லாம் இருந்தாங்க. மணியக்காரன், அப்புறம் யார் இந்த இருப்பானுங்களேங்க தள்ளாரியா, அந்த லேண்டெல்லாம் அந்த அபகரிப்பானுங்களே தள்ளாரியாக தான் அந்த விஓ ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி திட்டு பசங்க. அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே அரசாங்க நிலம் எது இப்போ எந்த இது எவன் வீட்டு நிலம் எதெல்லாம் ஆக்கிரமிக்கலாம், எதெல்லாம் அது மாதிரி இது விடு, அது கர்மத்தெல்லாம் பேசுனாங்க 10 நாளைக்கு உட்காந்து பேசிங்க கிடக்கணும். ஸோ அந்த காலத்துலேயே மணியக்காரு தலைவன், அந்த ஊர் மைனரு, அப்புறம் அந்த ஊர் என்னென்னமோ அழகு பிடிச்சவன் நாட்டாமன், எல்லாமே திருட்டு பயங்கரமான அயோக்கிய பசங்க தான். எல்லா பெண்களை நாசம் பண்ணவங்க தான், பயங்கரமாக நாசம் பண்ணவங்க தான். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நான் உலகம் முழுக்க சொல்கிறேன், புரியுதா? ஒரு நம்ம தமிழ்நாடை மட்டும் சொல்ல பாட்டில், உலகம் முழுக்க சொல்கிறேன். ஆமாம், முளை வரியெல்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க இந்த இதில். எங்கே அது கொடுத்து கேரளாவா இங்கே உலகம் பூரா. ஏன் ஆப்பிரிக்கன்ஸ் பெண்களை எல்லாம் ஆமாம், இராணுவம் போர் டைமில் அந்த பெண்களை எல்லாம் நாசம் பண்ணியிருக்கானுங்க. இராணுவ வீரர்களுக்கு சப்ளையே செய்திருக்குது இராணுவம். அந்த காலத்தில் போர், உலகம் 1ஆம் போர் 2ஆம் உலக போர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீரர்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கும் அந்த இது இருக்குல்ல. அப்போது இராணுவமே பெண்களை அங்கே இங்கேன்னு வேட்டையாடக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களையெல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு தீனி அந்த காம களியாட்டம் ஆடுன்னு அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்குறான். ஏகப்பட்ட கர்மங்கள் சரித்திரங்கள் கிடக்குது. நான் தான் சொல்லுவேன்ல, ரத்த சாக்கடைன்னு சொல்லுவேனே. ஸோ அதெல்லாம் விட்டுடு. இப்போ இந்த முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். என்னது, இன்று பெண்கள் மருத்துவர்கள், காவலர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலாளிகள், விளையாட்டு வீராங்கனைகள், முதலாளிகளாகவும் இருக்கிறார்கள். எல்லாம் ஃப்ளைட்டு ஓட்டுது, அங்கே போகுது, ஏன் விண்வெளிக்கே போயிட்டுலாம் வராங்க. பட் என்னன்னா ஃபுல் மப்பு. எங்கள் வீட்லேயே ஒன்று கலக்குது, இப்போ உங்கள் கலக்குது. இந்த கதவை திறந்தா ஒன்று கலக்குது. காலையில் போய் ஊற்றிட்டு வந்துச்சு. இது மாதிரி 1 2 3 4 1008 சம்பவங்கள் எங்கள் வீட்லேயே. இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது. பெண்களை தான் சொல்கிறேன். எல்லாம் அது வழக்கறிஞராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், கர்மம் எந்த இழவு வேணா இருக்கட்டும், காலேஜில் போய் பாருங்கள். ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஜோடியாக படிக்க வந்ததா, இல்லை ஜோடியாக புதரில் உக்காந்துக்குன்னு கிஸ் அடிக்கிறதுக்கு தேடி போய் பாருங்கள். எல்லாம் எவ்வளோ இன்ஜினியர் காலேஜ் இருக்குது, எவ்வளோ நம்ம காலேஜ் வேணுது. ஆமாம், டாக்டரிங் அது லொட்டு கருமம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், 63 வருடங்களுக்கு முன்பே இங்கே மகளிருக்கு என்று ஒரு சந்தோஷமான தினங்கள் இல்லை. அப்புறம் எதுக்குடா மயிறு நல்வாழ்த்துகள் சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. ஆமாம், மகளிர் பாவ தினங்கள் சொல்லுங்கள். மகளிர் பாவ தினங்கள், வாழ்த்துக்கள் சொல்லாதீங்க, வருத்தங்கள் சொல்லுங்கள். இன்றி ஆணாதிக்கம்னு சொல்லுவான். இன்னைக்கு ஏதோ பரவாயில்ல, இன்றைக்கி மருத்துவர்கள், டாக்டர்ஸ் எல்லா துறையிலையும் பெண்கள் இருப்பது என்னமோ உண்மைதான். பட் குடிச்சிக்கிட்டு, ஊசி போட்டுக்கிட்டு, கும்மாளம் அடிச்சிக்கிட்டு, கூத்தடிச்சிக்கின்னு பெண்கள் இன்றைக்கி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பாமர பெண்களை, ஏழை பெண்களை மிக சுலபமாக ஆட்கள் தேவை என்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சிக்கின்னு அதுங்களை பாழ்படுத்தி சீர்படுத்தி பிஸ்கட் கொடுத்து ஊசி போட்டு கொண்டு போய் டெல்லி, பாம்பே, அங்கே இங்கே துபாய் எங்கெங்கேயோ கொண்டு போய் விற்கிதுங்க பெண்கள் இன்றைக்கி ஆம்பளை பசங்களை கூட வச்சிக்கின்னு ரவுடிசம் பண்ணுதுங்க. நிறைய இருக்குது. நான் வேணா டெய்லி என் தெருவிலே ஒரு 20-30 எடுத்து காட்டுவேன். பக்கத்து தெரு, இந்த ஊர், பக்கத்து ஊர்,
அப்படியே மொத்தம் 234 தொகுதிகளாக தமிழ்நாட்டில் மொத்த தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் அசிங்கங்களையும் கேவலங்களையும் என்னால் வீடியோ எடுத்து காண்பிக்க முடியும் உலகத்துக்கு. பட் கேமராவை பிடிங்கிட்டு போடுவானுங்க. இங்கே யாரும் சரியில்லைப்பா. சட்டம் கிட்டம் அரசியல் கிரசியல் மக்கள் கிற்கள் படிப்பு கிடிப்பு கல்வி ஒழுக்கம் கிழுக்கம் ஆட்டிடியூட் எதுவுமே இங்கே சரியில்லை. அதனால தான் அடிக்கடி நான் திரும்ப நான் என்னுடைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள். 26 எலெக்ஷனுக்கான எலெக்ஷனுக்காக தமிழ்நாட்டில் ஒரு 4-5 ஸ்டேட்டில் ஏதோ எலெக்ஷன் போலுக்குது. அது இல்லைப்பா. 26 அது உலகத்துக்கு உண்டான ஒரு வருடம். எத்தனையோ தவறி பேச இந்த புலி வருதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு நாள் நிஜமாக புலி வரும். அதுதான் இந்த வருடம். உண்மையாலுமே புலி கண்டிப்பாக வரும். அதுதான் போர், 3ஆம் உலக போர். ஆல்ரெடி வந்துடுச்சு. எப்போ வந்துடுச்சு. நான் எப்போவுமே சொல்லுவேன், வேரிலிருந்து பார் சொல்லுவேன். எப்போ அது முளை விட்டது பார் சொல்வேன். ஒரு மூங்கில் மரம் இருக்குது, அந்த விதை இருக்குது, 8 வருஷமோ 9 வருஷமோ மண்ணுக்குள்ளேயே இருக்குமா. மண்ணுக்குள்ளேயே அது எப்போ முளை விடுதுன்னே தெரியாதான். முளை விட்டுச்சுன்னா 3 மாதத்தில் 6 மாதத்தில் 30-40 அடிக்கு